தொடர்ந்து சூப்பர் 30 செய்திகளை பார்க்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக சென்னையில் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து இரண்டாவது நாளாக சவரனுக்கு 55,000 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 16ஆம் தேதி தங்கத்தின் விலை சவரனுக்கு 55,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை தொட்டது. அதனைத் தொடர்ந்து தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. வெள்ளியன்று கிராமிற்கு 6,885 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு மீண்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 55,000 ரூபாயை தொட்டது. இந்த நிலையில் கிராமிற்கு 75 ரூபாய் உயர்ந்து 6,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 58,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 10 நாட்களில் மட்டும் கிராமிற்கு 245 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 50 காசுகள் உயர்ந்து 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மெட்ரோ ரயில் திட்ட நிதி உள்ளிட்ட கோரிக்கைகள் சம்பந்தமாக பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி நேரில் சந்தித்து வலியுறுத்தவுள்ளார். சென்னையில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கும்படி மத்திய அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நிதி ஒதுக்கப்படவில்லை. புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் வழங்க வேண்டிய நிதியையும் தமிழ்நாட்டிற்கு வழங்காமல் மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து கடந்த 14ஆம் தேதி சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மெட்ரோ ரயில் திட்ட நிதி தொடர்பாக பிரதமரை சந்திக்க உள்ளதாக கூறியிருந்தார். அதன்படி பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி இரவு டெல்லி செல்கிறார். அதற்கு மறுநாள் பிரதமர் மோடியை சந்தித்து பேசுகிறார். அப்போது மெட்ரோ ரயில் திட்ட நிதி புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்கும்படி முதலமைச்சர் வலியுறுத்துவார் என்று தெரிகிறது. தொடர்ந்து திருப்பதியில் லட்டு எவ்வாறு தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது இந்த லட்டு சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய சூழலில் திருப்பதியில் லட்டு பொதுவாக எப்படி தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும், அந்த ப்ராசஸில் தற்போது ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? நீங்கள் தற்போது பார்க்கலாம், லட்டு விற்பனை விறுவிறுன்னு நடந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். என் கையில் இருக்கிறது ஆஸ்தான லட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 750 கிராம் எடை கொண்ட திருப்பதியில் மிகப்பெரிய அளவில் விற்பனை செய்யக்கூடிய இதுதான் பெரிய லட்டு. ஆஸ்தான லட்டு மிக குறைந்த அளவில் தயாரிக்கப்படும். இந்த லட்டு பார்த்தீங்கன்னா 175 கிராம் கொண்ட லட்டு. இந்த லட்டு அனைவருக்கும் விற்பனை செய்யக்கூடிய ஒரு லட்டு. இப்போ ஏற்கனவே இந்த லட்டு பிரசாதத்தில் பிரச்சனைகள், விலங்கினுடைய கொழுப்புகள்லாம் சேர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் இப்போ லட்டு விற்பனை அமோகமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் தற்போது லட்டு விற்பனை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கிறோம். இந்த கன்வேயர் மூலமாக தான் லட்டு தயாரிக்கப்பட்ட லட்டு விற்பனை செய்யப்பட்ட இடத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக நம்ம திருப்பதியில ஒரே வகையான லட்டு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா 3 வகையான லட்டுகள் இங்க கொடுக்கப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆஸ்தான லட்டு, அப்புறம் திருக்கல்யாண லட்டு மற்றும் புரோகித லட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான லட்டுகள் திருப்பதியில தயாரிக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 3 லட்சம் வரையிலான லட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் இப்ப நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்றதுனால இன்றைய நாள்ல மட்டும் 5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. இந்த லட்டுகளுக்காக பாத்தீங்கன்னா 10 டன் கடலை மாவு, அப்புறம் 10 டன் சர்க்கரை மற்றும் 8 கிலோ நெய், 750 கிலோ முந்திரி போன்றவை எல்லாம் கொண்டு வரப்பட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த லட்டு ஆனது தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம இங்க பார்க்கலாம், இந்த லட்டு ட்ரேல எடுத்துட்டு போற காட்சிகளை நீங்க தற்போது பார்க்கலாம். இந்த ட்ரேல ஒரு ட்ரேல ஒரு 50 லட்டுகள் மேல இருப்பதற்கு தயார் செய்யப்படுகிறது. இப்படி எடுத்துட்டு போற லட்டுகள் நீங்க பார்க்கலாம். இந்த லட்டுகள் தயாரிப்பதற்கு கடலை மாவுகள் இறங்கக்கூடிய அந்த பிரத்யேக காட்சிகளை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 10 டன் கடலை மாவு தேவைப்படக்கூடிய நிலையில இந்த கடலை மாவு ஏற்கனவே பார்த்தோம். திருப்பதி தேவஸ்தானத்துல எப்படி நெய் இறக்குமதி செய்யப்படுது அப்படின்றத நம்ம பிரத்யேக காட்சியா நியூஸ் 18ல பார்த்தோம். இப்போ கடலை மாவு எப்படி கொண்டு வரப்படுகிறது அந்த காட்சிகள் கூட நம்ம பார்க்கலாம். ஒரு 300 ஆண்டுகளாக பூந்தியாகவும் லட்டாகவும் இந்த திருப்பதி கோவிலில் இந்த லட்டு பிரசாதமானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாளைக்கு 5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கக்கூடிய இந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான பகுதியில் எப்படி இந்த லட்டு தயாரிக்கப்படுகிறது என்பதை நம்ம விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.